ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேம் பிளாக்ஸ். ஏன்னா எப்பவுமே 2 பேர் தான் இன்ட்ரோ பண்ணுறீங்க, இன்னொரு புதுசாக இருக்குன்னு பாக்குறீங்களா? இதான் அம்மா. ஸோ வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். மழை பெய்ஞ்சதுனால என்னால இன்ட்ரோ கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த இடத்துல தான் கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் இருந்துச்சு, அதுக்கு இல்லாமல் மழை இருந்துச்சு. ஸோ ஒரு டீ குடிச்சிட்டு இப்போதான் வந்து இன்ட்ரோ கொடுக்குறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேம் பிளாக்ஸ். இன்றைக்கி பௌர்ணமி. ஸோ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ண போகிறோம். நம்ம ஃபேமிலியோடு தான் போக போகிறோம். எல்லா பௌர்ணமிக்குமே நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவோம். நம்ம குலதெய்வ கோயில் வந்து இங்கே திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி தான். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு 40-45 கிலோமீட்டர் தான். நம்ம எப்போவுமே ரெகுலராக வந்துட்டு 1 மந்த்துக்கு ஒரு தடவை வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிடுவோம். ஒவ்வொரு மனிதனுமே அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு போகிறது வந்துட்டு தனி சிறப்பு. அவங்களுக்கு அது நல்லதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு எப்போவுமே போயிடுவோம். இந்த பௌர்ணமிக்கு போகிறது ரொம்ப விசேஷம்னு சொன்னாங்க. அதனால் வந்து எந்த பௌர்ணமியுமே விடுறதில்ல. ரொம்ப எமர்ஜென்சி வேறு வழியே இல்லைன்னா மட்டும்தான் கோயிலுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுறது. மற்றபடி எல்லா பௌர்ணமிக்குமே நம்ம கோயிலுக்கு போயிடுவோம். எங்கள் குலதெய்வங்களோட பூர்வீகம் வந்து சிவகங்கை. எங்கள் குலதெய்வங்கள் பேர் வந்து இருளப்பசாமி, கம்மாடி சிம்மன். காவல் தெய்வம் வந்து கருப்பணசாமி. எங்கள் முன்னோர்கள் வந்து எங்கள் குலதெய்வத்துக்கு வந்துட்டு ஒவ்வொரு டைமும் சிவகங்கை போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிடிமண்ணை எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்போல்லாம் வந்து பஸ்ஸு, கார் வசதி எதுவுமே இல்லைல்ல. எல்லாம் தலை சுமையாகவே சுமந்துட்டு அங்கேருந்து வந்த இடத்துல ஒரு இடத்துல டயர்டாகி அங்கெல்லாம் படுத்து தூங்கிட்டாங்களாம். அந்த தலையில் கொண்டு வந்ததை வந்துட்டு அந்த பிடிமண்ணை வந்துட்டு அந்த இடத்துல வச்சனால அந்த சாமியை வந்து அங்கேயே வந்து பெர்மனண்ட்டாக இருந்துருச்சு. அந்த இடம் பேர் தான் சின்னாலப்பட்டி. இப்போ வரைக்குமே எங்கள் 50-55 பங்காளிகளுமே சேர்ந்து இங்கே வந்து ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் சரி, இல்லை ஒவ்வொரு விசேஷ நாட்களுக்குமே வந்து பூஜை பண்ணி படையல் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டுருக்கோம். नंदिनि नंदितमेदिनि विश्वविनोदिनि नंदनुते. நம்ம என்னதான் 1000 கோயில்களுக்கு போனாலும், எத்தனை வகையான சாமிகளை கும்பிட்டாலும், நம்ம குலதெய்வங்கள் மட்டும்தான் நமக்காக எப்போவுமே வந்து நிற்கும். அது பக்தி இருக்கவங்களும் சரி, ஆன்மீகம் நாத்திகம்னு பேசுகிறவங்களுக்கும் சரி, யாராக இருந்தாலுமே அது ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அவ்வளோதான். நல்லதோ கெட்டதோ நம்ம எப்போவுமே நம்ம குலதெய்வங்களை கும்பிட்டு வாழ்வோம்.